ஜெய் ஸ்ரீராம். நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். உண்மையாகவே இந்த நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இப்போ இந்த 12 ராசி பலன்கள் நம்ம சொல்ல போகிறோம். எப்படி சொல்ல போகிறோம் தெரியுமா? இது வரைக்கும் நீங்கள் நிறைய ராசி பலன் கேட்டிருப்பீங்க மற்ற சேனல்களில். நம்ம சேனலில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நால்வர் அருளிய பதிகங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெற்றி பரிகாரங்கள் இருக்கக்கூடிய திருத்தலங்கள். இது நம்ம புதுசாக இப்போ நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ்க்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சித்தர்கள், மகான்கள், வேத புருஷர்கள் வந்து சென்ற ஆலயங்களுக்கு எப்பயுமே பவர் ஜாஸ்தி. நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, சார் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு பிரச்சனை முடியணும், கல்யாணம் அப்படின்னா ஒரு பிரச்சனை முடியணும், ஒரு கடன் ஒரு கோயிலுக்கு போனால் முடியணும், ஒரு ஈகோ, நான் ஒரு ஈகோ பிடிச்ச ஆள் கூட பழகினேன் சார், அவன் ரொம்ப டார்ச்சர், அந்த ஈகோ சரியாகணும். இந்த மாதிரி நிறைய கோவில்கள், நிறைய அதிர்ஷ்ட குறிப்புகள், அதெல்லாம் நிறைய கொடுக்க போகிறோம். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்னு ஒன்று. இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் ஈஸியாக செய்ய முடியுது. அதெல்லாம் 12 ராசிக்கும் 3 விஷயங்கள் 2026 நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். அதிர்ஷ்ட குறிப்புகள், தேவாரம், திருவாசகம் பாடிய திருத்தலங்கள், முனிவர்கள் சென்ற திருத்தலங்கள், வெற்றி பரிகாரங்கள். 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், வாழ்வியல் பரிகாரம். 12 ராசிக்கு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தடவை 2026 நீங்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளை, செய்யக்கூடிய விஷயங்களை அற்புதமாக செஞ்சால் ஈஸியாக டெவலப் ஆகலாம். குறிப்பாக சொல்லப்போனால் வாழ்வியல் பரிகாரங்கள் நம்ம ஏற்கனவே செஞ்சிட்ருப்போம். நம்ம செஞ்சிட்ருக்கிற பரிகாரங்களை முறைப்படி செய்கிறது, அதுதான் வாழ்வியல் பரிகாரம். வேறு ஒன்றும் இல்லை. தெரியாமல் செஞ்சதை தெரிஞ்சு செய்ய போகிறோம், அவ்வளோதான். சிம்பிளான கான்செப்ட்டு. இப்போ இந்த 2026 மேசராசிக்கு எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும், குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு அருமையான திருக்கோயில் பொருள் வைத்த கந்தசாமின்னு ஒரு கோயில். பொருள் வைத்த கந்தசாமி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகப்பட்டினத்து பக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு வேறு என்னங்க வேணும்? நிறைய பேர் சொல்கிறது என்ன, எனக்கு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பது உங்களுக்கு பொருள் வைத்த கந்தசாமி. இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. வளர்ச்சி நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே சிறப்பாக இருக்கும். வளர்ச்சி பாதையில் உங்களுடைய பயணம் திட்டமிட்டபடி நடக்கும். பிளானிங் சக்ஸஸ். அதே மாதிரி இந்த 2026 படிக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேரும் நல்லா படிப்பீங்க. நல்ல பொருளாதார மேம்பாட்டுக்குரிய கல்விகளை படிப்பீங்க. யாராவது இந்த டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எல்லாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. ஜென்மச்சனி நடக்குது சார், எப்படி சார் நல்ல பலன் சொல்கிறீங்கன்னு தானே கேட்குறீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? குரு பார்வை இருக்கிறது உங்கள் சந்திரனுக்கு. குரு சந்திர யோகம் இருப்பதனால் வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான பலன்கள் இருக்கும். உங்களை மாதிரி பாசக்காரங்க யாருமே இல்லை, ரொம்ப பாசமாக இருப்பீங்க. சுமங்கலிகளுக்கு பூ வாங்கி தந்தால் மிகப்பெரிய வெற்றி அனுபவிப்பீங்க. சார் நான் சின்ன பையன் சார், சாமிக்கு பூ வைங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூக்கள் பூக்குது இல்லையா, அந்த பூக்கள் வாங்க வேணாம், அப்படியே பறிச்சுட்டு போய் சுவாமிக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். படிப்பு நல்லா வரும். குழந்தைங்களாக இருந்தால், பெரியவர்களாக இருந்தால். இப்போ பெண்கள் சில பேர் அடுத்தவங்களுக்கு பூ கொடுக்காமல் வைக்கிறாங்க இல்லையா, அந்த தோஷம் மிகப்பெரிய தோஷம். சில பெண்கள்லாம் பாருங்கள், இவ்வளோ பெரிய பூ தான் வரும். அது இப்போ கொஞ்சம் விலையெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சா, இந்த பூவில் பாதி அதை 4 பேர் வைப்பாங்க. அப்படி வைக்கிறதுனால குழந்தைகளுக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும். ஒரு பூவை சூடும்போது ஒருத்தருக்கு கொடுக்காமல் பூ சூடுறவங்க யாராக இருந்தாலும் நல்லதில்லை. நம்ம ஒரு பூ வைக்க போகிறோம், எப்படி சாப்பிடும்போது நம்ம ஒரு சாப்பாட்டை கொடுக்காமல் சாப்பிட்றோமோ அது மாதிரி நம்ம ஒரு பூ வைக்கிறோம்னா யாருக்காச்சும் கொடுத்துட்டு தான் நம்ம வைக்கணும். சில பேர் அவங்க மிஸ்ஸுக்கு கொண்டே கொடுப்பாங்க, சில பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்திற்கு பரிகாரமாக இருந்தவர்களுக்கு கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்தால் நல்லாயிருக்கும். 2026 வெற்றி படிகளில் ஏறும் அருமையான வருஷம் இந்த மீனராசிக்கு. அனைவருக்கும் எளிமையான பரிகாரங்கள். இந்த 12 மாதத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியாதா? 2 மாதத்தில் போயிட்டு வர முடியாதா? ரொம்ப செலவு கம்மியாக இருக்கிற கோயில். அதிகபட்சம் இந்த கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை முடிஞ்சால் ஒரு தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க.
நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும். இதுவரை 3 பரிகாரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு நீங்கள் போகலை. வாழ்வியல் பரிகாரம், கோவில் திருத்தலம், இயற்கையான வழிமுறையில் ஏற்படக்கூடிய விமோச்சனங்கள் இதெல்லாம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த 2026 நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் வருவதற்கு வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். யாராக இருந்தாலும் தாராளமாக கீழே ஸ்க்ரோலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம், வாழ்த்துக்கள்.